ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன். மார்னிங் ஒரு 100 கொஷின், ஈவினிங் ஒரு 100 கொஷின் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அட்டன் பண்ணி எழுதுங்க. ஒரு 2 days நான் டைம் தரேன். நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு ஆன்சர்ஸு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி பெஸ்ட்டு 3 மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மீதிங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு நான் அப்படியே நான் சொல்லிடுறேன். ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா MRB செஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம MRB செஷனில் மோர் தென் 25 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. இந்த MRB செஷன் அப்படின்னு சொல்கிறது மார்னிங் 11க்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4க்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் MRB எக்ஸாம் வரைக்கும். ஸோ இந்த MRB செஷனில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட என்னென்ன டிசீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான இருக்கக்கூடிய மெடிசன்ஸோட லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேன், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் சீச்சாமனுக்கு நெய், இது 3த்தையும் பீச்சு கொடுக்கணும். ஓகேவா? இந்த 3 பீச்சும் என்னென்ன டிசீஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மெடிசன் தான். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா குடல் பிழைப்பு, ஓகேவா, குடல் பிடிப்பு இருக்கிறதுக்கும், அப்புறம் மலவாந்தி, அதுக்கப்புறம் உலை மாந்தத்தில் வரக்கூடிய கழிச்சல், இந்த 3 டிசீஸ்க்கும் இந்த தேன், பால், அதுக்கப்புறம் சீச்சாமனுக்கு நெய், இது 3தோட ப்ரிப்பரேஷனை நம்ம பீச்சாக கொடுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நினக்கழிச்சல். நினக்கழிச்சலுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்க வேண்டிய மருந்து என்ன அப்படின்னா லிங்க மெழுகு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பெருங்கழிச்சல். நினக்கழிச்சலுக்கு அடுத்தது வரக்கூடிய பெருங்கழிச்சலுக்கு சிறப்பான மருந்து. 3 விதமான குடிநீர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா திப்ளி அதி குடிநீர், அப்புறம் மரமஞ்சளோட குடிநீர், அப்புறம் அதிவிடைய குடிநீர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உடனே நம்ம ரொம்ப நம்மளுக்கு பெருங்கழிச்சல் ஏற்பட்டதெல்லாம் நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ திட்டிக்கிட்டே இருந்தாலும் நம்ம நேராக போய் மரத்தில் போய் முட்டுறோம். ஸோ முட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அதிகமாக வலிக்குது, அதான் விடையா. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா உழிநோயில் ஏற்படக்கூடிய உழிநோயை பற்றி சொல்லி இருக்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஷாம்லா தேவி நூல். அதனால தான் உழிநோயில் வர டைப்பை கூட ஷாம்லா தேவி நோயின்னு கூட ஒரு டைப் இருக்குது. அடுத்தது இந்த உழிநோய்க்கு கொடுக்கக்கூடிய குடிநீர் எது அப்படின்னு பார்த்தோன்னா தும்பை குறுக்கு குடிநீர். இது எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா உழி. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிடணும் அப்படின்னா, ஒழிக்கிறதுனா எல்லாத்தையும் கருக்க விட்டுறது. ஓகேவா? அந்த குடிநீரை நல்லா கருக்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மெடிசன் ரெடி ஆகிடும். ஸோ அந்த கருக்கு குடிநீர் தான் உழிநோய்க்கு கொடுப்போம். ஸோ தும்பை கருக்கு குடிநீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா இது செம்பு, அப்புறம் பூரம், தாளகம், கற்பூரம், இதெல்லாத்தையும் உழிக்கட்டுக்கு நம்ம மெடிசனாக கொடுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா உழிநோய்க்கு தர வேண்டியது என்ன அப்படின்னா வெடி உப்பில் இருக்கக்கூடிய 8ஆம் காய்ச்சல் உப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வெடி உப்பில் நிறைய விதமான காய்ச்சல் இருக்குது. ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடியது 8ஆம் காய்ச்சல். அடுத்தது மூலநோய். மூலநோய்க்கு நம்ம என்ன மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னா விஷ்ணு கரந்தி ப்ளஸ் சிவகரந்தி, இது 2 கற்கத்தையும் சுண்டைக்காய் அளவு 2 வேளை கொடுக்குறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காட் தான் நம்மளுக்கு மூலம், ஓகேவா, க்ரியேட் பண்ணதுக்கு. ஸோ மூல நோய்க்கு விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த மாதிரி மெடிசனை சுண்டைக்காய் அளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இதே மூல நோய்க்கு நம்ம என்ன மீன் சாப்பிட்ணும் அப்படின்னா விலாங்கு மீன். ஸோ நம்ம காடை ப்ரே பண்ணால் நம்ம நல்லபடியாக விளங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விலங்கு மீன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கல்லடைப்பு. கல்லடைப்புக்கு ரொம்ப ஸ்பெசிஃபையாக இருக்கக்கூடிய மெடிசன் எது அப்படின்னா சகாதேவி நெய். இதை நம்ம உள்ளுக்கும் அப்புறம் எக்ஸ்டர்னலாகவும் சரி இன்டர்னலாகவும் சரி 1 உச்சிக்கரண்டி அளவுக்கு யூஸ் பண்ணணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தேவிக்கு நீர் அடைச்சிருச்சு, அதாவது அவங்க தண்ணி பிடிக்கும் போது அங்கே தண்ணி வராமல் நின்றுச்சு, தண்ணி அடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பைப்பில் ஆயிலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்கள்ல, ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் அது தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா நீரடைப்புக்கு இரும்பு கட்டு சேர்ந்த அடை குடிநீர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடைச்சிருச்சு, ஓகேவா, நீர் அடைப்பு, அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசனும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடை குடிநீராக தான் இருக்கும். அடைச்சி போன ஒரு குடிநீர் தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் என்ன அப்படின்னா அது லவங்க லேகியம். லவங்க லேகியம் தான் நம்ம டயபெட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த
டயபெட்டிஸ்லாம் நம்ம ரொம்பவே லேஸாக ஃபீல் பண்ணுவோம், ஓகேவா? அதான் லேஸாக இல்லங்கம் இலசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த இம்பார்ட்டன்ட் மெடிசின்ஸ் பார்த்தாச்சு. இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ஒரு டாபிக் வைஸ் இல்லை கேட்டகரி வைஸ் எப்படி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் 1 மார்க்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.